கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் சிறிது நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி நீ அசதியாயிராதே. பிரியமானவர்களே, இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு இவ்வாறாக சொல்லுகிறார், உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி நீ அசதியாயிராதே அப்படின்னு ஒரு ஆலோசனை கூறுகிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, நாம் அசதியாக இருக்கக்கூடாது. எந்த வேலைகளை செய்கிறதுலையா இருக்கட்டும், அது ஒருவேளை வேலைக்கு போகிறவங்க அந்த வேலைக்குரிய காரியங்களை செய்கிறதுலையா இருக்கட்டும், ஊழியம் செய்கிறவங்க ஊழிய காரியமாக இருக்கட்டும், இன்னும் தன்னுடைய அன்றாட கடமைகளை செய்கிறதுலையா இருக்கட்டும், வீட்டு வேலைகளை செய்கிறவங்க வீட்டு வேலைகளை செய்கிறதுலையா இருக்கட்டும், பிள்ளைகளை கவனிக்கிறதுலையா இருக்கட்டும், அந்த காரியங்கள் எல்லாம் நாம் அசதியாக இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அது ஒருவேளை பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அந்த காரியம் நமக்கு பிடிக்கவே செய்யாது, இந்த காரியத்தை நம்ம இப்போ செய்யணுமா, வேண்டாம், நாளைக்கு பண்ணலாம், அதுக்கு அடுத்த நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காரியத்தில் நாம் அசதியாக அந்த காரியங்களை தள்ளி போட்டே இருக்கக்கூடாது. பிரியமானவர்களை, அசதியாக இருக்கக்கூடாது. இந்த அசதிக்கு இன்னொரு மொழியாக இப்படியாக சொல்லுகிறது சோம்பல் அப்படின்னு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சோம்பல்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சோம்பலை குறித்து வேதாகமத்தில் ஆவியானவர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. சோம்பல் தூங்கி விழப்பணும், சோம்பல் சோம்பேறி குளிர்கிறது, எனக்கு குளிருது அதனால் நான் வேலை செய்ய மாட்டேன், எனக்கு குளிருது நான் அதனால் வேலை செய்ய போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு நிறைய காரியங்களை ஆவியானவர் நமக்கு வேதாகமத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் வேலைகளை செய்கிறதுலையா இருக்கட்டும் நாம் அசதியாக இருக்கக்கூடாது. இதில் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி நீ அசதியாயிராத அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு ஒரு வரம் தந்தார்ல ஆண்டவர், அந்த வரத்தை குறித்து நீ அசதியாயிராத அப்படின்னு சொல்கிறாரு. பிரியமானவர்களை, நமக்கும் ஆண்டவர் அநேக ஒரு சிலருக்கு ஆண்டவர் ஜெப வரத்தை கொடுத்துருப்பாரு, கிருபைகளை கொடுத்துருப்பாரு, பாடுகிற கிருபைகளை கொடுத்துருப்பாரு, இன்னும் பைபிள் ரீட் பண்ணுற மணிக்கூர் கணக்காக அவருடைய சமூகத்திலேயே உட்கார்ந்து இருந்து பைபிள் ரீட் பண்ணுற கிருபைகளை ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. இப்படி நிறைய வரங்களை ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. அந்த வரங்களை குறிச்செல்லாம் நம்ம அசதியாக இருக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த வரங்களை கிருபைகளை செயல்படுத்துகிறதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது இவ்வாறு சொல்லுவார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எப்படி சொல்லியிருக்கோம், அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியில் அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போது நம்ம எப்படி இருக்கணுமா, அசதியாக இருக்காமல் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்ம எந்த வேலைகளை செய்கிறதுல இருக்கட்டும், அது ஒருவேளை பைபிள் ரீட் பண்ணுறதுலையா இருக்கட்டும், ஜெபிக்கிற விஷயமா இருக்கட்டும், ஆண்டவர் நமக்கு என்ன கிருபைகளை தந்திருக்கிறாரோ அந்த கிருபைகளை செய்கிறதுலையா இருக்கட்டும், அதை அந்த கிருபைகளை போக்கடிக்காமல் நம்ம அதை செயல்படுத்துகிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரியமானவர்களை, நாம் வேதத்திலிருந்து ஒரு நபரை குறித்து பார்க்கலாம். தனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபைகளை, அந்த அபிஷேகத்தை இழந்த இன்னும் ஜாக்கிரதையாக அதை கை கொள்ளாமல் அசதியாக இருந்ததுனால அவனுக்கு நேர்ந்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். ஒரு நபரை குறித்து பார்க்கலாம், சிம்சோன். எல்லாருக்கும் தெரியும், சிம்சோனை பற்றி தெரியும். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம 16ஆம் அதிகாரம் வரை நம்ம வாசித்தோம் அப்படின்னா அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவன் சிம்சோன் ஒரு ஸ்பெஷலான மனுஷன். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக அவனை ஆண்டவர் ஸ்பெஷலாக அவன் அவனுடைய அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும்போது அவன் ஸ்பெஷலாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பர்சன் தான், ஒரு நபர் தான். யார் அப்படின்னா இந்த சிம்சோன். இந்த சிம்சோனுக்கு எல்லாரையும் போலே அவனால் இருக்க முடியாது. சிம்சோன் ஒரு ஸ்பெஷலாக அழைக்கப்பட்டவன். அவனுக்கு தலைக்கு மேலே சவரகன் கத்தி படக்கூடாது, இன்னும் திராட்சரசம் அவன் குடிக்கக்கூடாது, மது குடிக்கக்கூடாது. இப்படி ஒரு சில காரியங்களை ஆண்டவர் அவனுடைய சிம்சனுடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் மகனை இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு. அதே போல் தான் அந்த தாயாரும் வளர்த்தாங்க. ஆனால் இந்த சிம்சன் என்ன பண்ணான், முதல் அந்த 13ஆம் அதிகாரத்துலலாம் ஸ்டார்டிங்லலாம் அவனுடைய லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதை அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த வரத்தை அவன் மிஸ்யூஸ் பண்ணாமல் நல்லா அதை இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக பயன்படுத்திட்டு வந்தான். சிங்கத்தை கிழிச்சான், இன்னொரு இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினான், அப்படிலாம் பண்ணிட்டு வந்தான். ஆனால் அவனுடைய முடிவை பார்த்தீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணான், அடுத்து போக போக அவனுடைய காரியங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தனக்கு கொடுத்த அந்த
கொடுத்த ஆண்டவர் சொன்னார்ல, தலைக்கு மேலே சவரகன் கத்தி படக்கூடாது அப்படின்னு சொன்ன காரியத்தில் வந்து அவன் வந்து எப்படி இருந்தான் அப்படின்னா அசதியாக இருந்தான். பிரியமானவர்களே, அந்த நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா அவன் அந்த தெளிலாள் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ வந்து பெண்மணி வந்து சிம்சோன் கிட்ட கேட்பான், நீ வந்து இவ்வளோ பலமாக இருக்கிறியே, உன் பலத்தை வந்து போக்கணும் அப்படின்னா எதனால வந்து என்ன பண்ணால் உன் பலம் வந்து போகும் அப்படின்னு கேட்பான். அப்போ சிம்சோன் வந்து அதை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து அந்த காரியங்களை சொல்லுகிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டு மாறி மாறி சொல்லிகிட்டே இருப்பான். ஜாக்கிரதையாக இருந்து அந்த காரியங்களை அவாய்ட் பண்ணிகிட்டே வருவான். ஆனால் இறுதியில் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த வசனம் சொல்லுது, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16-17 அந்த வசனத்தை சொல்லுது, இப்படி தெளிலாள் அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை அப்படின்னு அவன் வந்து சொல்றான். அவன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்துகிறான். அவனுக்கு கொடுத்த அந்த காரியத்தில் வந்து அவன் வந்து ஜாக்கிரதையாக இல்லாமல் அசதியாக இருந்ததுனால, தன்னுடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் வெளிப்படுத்தினதுனால அவனுக்கு இருந்த அந்த அபிஷேகம், அந்த மகிமை வந்து போனது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த அதிகாரத்தினுடைய லாஸ்ட் வசனங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில வசனங்களுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. ஒரு வேடிக்கை பொருளாக வந்து அவன் சிம்சோன் வந்து மாறினான். பிரியமானவர்களே, பாருங்க, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சிம்சோன், ஸ்பெஷலாக அழைக்கப்பட்டவன், இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன், தனக்கு மேலே இருந்த அந்த அபிஷேகத்தை குறித்து அந்த கிருபை, அந்த வரத்தை குறித்து ஒரு அறிவு இல்லாததுனால, அந்த காரியத்தில் அவன் அசதியாக இருந்ததுனால, ஜாக்கிரதையாக இல்லாமல் இருந்ததுனால அவனுக்கு நேர்ந்த நிலைமையை பார்த்தீங்க அப்படின்னா அவன் இறுதியில் வந்து வேடிக்கை காட்டுகிற ஒரு பொருளாக காணப்பட்டான். பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு ஆண்டவர் அநேக கிருபைகளை நமக்கு தந்திருப்பார், அபிஷேகித்திருப்பார். இன்றைய நாளில் நம்ம அந்த அபிஷேகத்தை வந்து காத்துக்கொள்கிறோமா? அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்றதுல அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருக்கிறோமா? நமக்கு ஒருவேளை மணிக்கூர் கணக்காக ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்துருந்து ஜெபிக்கிறதுல ஆண்டவர் ஜெப வரங்களை தந்திருப்பார். நள்ளிரவில் ஜெபிக்கிற ஜெப வரத்தை தந்திருப்பார். அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற வரத்தை தந்திருப்பார். இன்னும் பைபிள் ரீட் பண்ணுற கிருபைகள், இன்னும் இப்படி நிறைய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியும், அந்த காரியங்களை, அந்த வரத்தை பற்றி அசதியாக இராமல் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமது அவைக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான காரியங்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிறோமா, உலக காரியங்களில் வேலை செய்கிறதுலையா இருக்கட்டும், அன்றாட வேலைகளை செய்கிறதுலையா இருக்கட்டும், நாம் வந்து அசதியாக இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம், ஆவியில் அனலாக இருப்போம். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.